ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லாவண்யா. ரொம்ப சுவையான கமகமன்னு மணக்கக்கூடிய தட்டைப்பயிர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை genreviews.online. genreviews.onlineல டாப் அண்ட் லேட்டஸ்டான எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ரிவ்யூஸ் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூஸ் பார்க்கணுன்னா genreviews ஆன்லைனில் பார்த்துட்டு வேல்யூவான ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடுகும் கடலப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகும் கடலப்பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிறுனாலவே கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதனால் சில பேர் சாப்பிடவும் விரும்பவும் மாட்டாங்க. அதனால நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் வெங்காயமும் நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம புளி சேர்த்துறதுனால நம்ம ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ நல்லா தக்காளியும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 250 கிராம் சுரக்காய் எடுத்துக்கலாம். இப்போ சுரக்காவை நல்லாவும் தக்காளியோட மிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசாலாவோட சுரக்காவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா சுரக்காயில் கலந்துக்கணும். ஒரு நெல்லிக்காய் சைஸில் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளியும் நம்ம இப்போ மசாலாவோட சேர்த்துக்கலாம். இப்போ புளியும் மசாலாவும் நல்லா சேர்ந்து கலந்துக்க விட்டுக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் காய் நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இந்த 3 பொருளையும் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை நம்ம குழம்போட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ்ட் நம்ம குழம்போட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த தேங்காய் தண்ணி ஜாரில் இருக்குல்ல, அந்த தண்ணியும் நீங்கள் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறிக்கோங்க. நம்ம பொட்டுக்கடலை போட்டிருக்கனால நம்ம குழம்பு கொஞ்சம் நல்லா கல்லாட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு வேணுங்கிற அளவுக்கு. எனக்கு குழம்பு வேணுங்கிறனால நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா கல்லாட்டம் ஆயிடுச்சு. நல்லா திக்காக இருக்குது குழம்பு. இது நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மட்டும் கொதிக்க விடலாம். இப்போ நான் நைட்டே தட்டைப்பயிறு ஊற வச்சுட்டேன். அதை நான் 3 விசில் விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தட்டைப்பயிறு நம்ம குழம்போட மிக்ஸ் பண்ணிடலாம். தட்டைப்பயிறு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஒரு கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த குழம்புல இருக்க மசாலாலாம் தட்டைப்பயிரில் நல்லா இறங்கிக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இதை நீங்கள் 2 நாள் கூட சூடு பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும். இப்போ உங்களுக்கு புளிக்குழம்புனால நம்ம வெல்லம் சேர்த்திருக்கோம். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெல்லம் சேர்த்தும் போது உங்களுக்கு இன்னமும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.